உண்மை உழைப்பு என்ற சொல்லோடு நிறுத்தாமல் அந்த லட்சியத்துக்காகவே பாடுபட்டு உழைத்துதான் முன்னுக்கு வருவேன் என்ற லட்சியத்தோடு வாழக்கூடிய மகரத்தில் பிறந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இயற்கை ஜோதிடம் சார்பாக என் இதயங்கனித வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் வாழ்வில் வசதியை எப்படி ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த மகரத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இன்றைக்கு நாம் எப்படி உழைக்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருப்பார்கள். ஒருவர் உழைத்து தான் முன்னுக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் எதனால் இவர்களுக்கு வருகிறது என்றால், காலபுருஷ தத்துவப்படி 12 ராசிகளில் 10ஆம் இடம்தான் கர்ம வினையாகும். கர்மம் என்றால் தொழில், வினை என்றால் சம்பளம். இந்த 10ஆம் இடமாக அமைவதால் தான் இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் உழைத்து தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேண்டும் என்ற லட்சியம் அடிமனதில் எப்பொழுதும் இருக்கும். அதிலும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எங்கும் எதிலும் வளைந்து கொடுக்காமல் ஒரு ஸ்ட்ரிக்டாக இருந்து உயர் பதவியில் இருந்தாலும் கூட மக்களுக்காக இவர்கள் இறங்கி போராடுவார்கள். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் சாதாரண வேலைக்காரர்களாக இருந்தால் வேலைக்காரர்களோடு வேலைக்காரர்களாக இருந்து அந்த வேலைக்காரர்களை தன் வசப்படுத்தி முதலாளிக்கு உழைத்து கொடுத்து அதில் நற்பெயர் எடுத்து அந்த கூட்டத்துக்கு தலைவனாகக்கூடிய வல்லமை கொண்டவர்கள். தன்னுடைய ஏழ்மை நிலை மாறி தான் முதலாளி ஆன பிறகும் எவ்வளவுதான் இவர்கள் வாழ்வில் உயர்ந்தாலும் அந்த வேலைக்காரரோடு வேலைக்காரர்களாக உட்கார்ந்து சாப்பிடக்கூடியவர்கள், எப்பொழுதும் தனக்கு கீழே இருக்கக்கூடியவர்களை நினைத்து பார்க்கக்கூடியவர்கள் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் தனுசு ராசியில் இருக்கும். மீதமுள்ள 2ஆம் பாதமும் 3ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் இந்த மகர ராசியில் இருக்கும். இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் சொல்லக்கூடிய ஒரு பழமொழி, நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட்மாஸ்டரா என்று. எந்த நிலையிலும் சுய கௌரவத்தோடு தன் வாழ்வில் ஏழ்மையை தழுவக்கூடிய நிலையில் கூட கந்தையானாலும் கசக்கி கற்று என்ற பழமொழிக்கு ஏற்றாற்போல் எப்பொழுதும் நீட்டாக காட்சியளிப்பதால் இவருடைய வறுமையை மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாது. சாதாரண நிலையில் கூட ஒரு முதலாளி வர்க்கம் போலத்தான் இவர்கள் முகம் காட்சியளிக்கும். தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு சோகம் இருந்தாலும் தன் முகத்தை பிரகாசமாக வைத்து மற்றவர்களை ஊக்குவிப்பார்கள். ஏனென்றால் இவர்களை பார்த்து மற்றவர்கள் சோர்ந்து போகக்கூடாது என்ற உயர்ந்த எண்ணம் கொண்டவர்கள் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அதேபோல் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல படிப்பாளியாகவும் மிக சிறந்த படைப்பாளியாகவும் வாழ்வில் உயரக்கூடியவர்கள். இவர்கள் எங்கு சென்றாலும் எதை பார்த்தாலும் அதை கற்றுக்கொள்ள ஆசைப்படுவார்கள். இவர்களுடைய கற்றல்களே பின் வாழ்க்கையில் உயர்வு நிலைக்கு வழிவகுக்கும். நல்ல நினைவாற்றலோடு மற்றவர்களுக்கும் டைம் பீஸ் அலாரம் எப்படி ஞாபகப்படுத்துமோ அதே போல இவர்களிடம் யாராவது எனக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்து என்று சொன்னால் அதை மறக்காமல் அந்த டைமிங்கில் கரெக்டாக 1 நிமிடம் இருக்கும் போதே அவர்களுக்கு ஞாபகம் படுத்தி விடுவார்கள். அதே போல் ஒரு இடத்துக்கு வாங்க என்று சொன்னால் ஷார்ப்பான அந்த டைமுக்கு போய் சேர்ந்து விடுவார்கள். இவர்கள் எந்த டைமுக்கு வரணும் என்று சொல்லும் போதே கேட்டுக்கொள்வார்கள். சரியா 1 மணிக்கு வந்துவிடு என்றால் 12:59 அந்த இடத்துக்கு சென்று விடுவார்கள். காலத்தையும் நேரத்தையும் வீணடிப்பது இவர்களுக்கு பிடிக்காது. இவர்களுடைய குழுவினர்கள் அந்த ஸ்டாப்புக்கு வருகிறார்களோ இல்லையோ இவர்கள் முன்கூட்டியே அந்த இடத்துக்கு வந்து மற்றவர்களை வரவேற்கக்கூடியவர்கள் இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற தாரக மந்திரத்துக்கு சொந்தக்காரர்கள் இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இயற்கையிலே அழகானவர்கள். இவர்களுக்கு அடிதாரம் பூச தேவையில்லை. ஏன், சாதாரணமாக ஒரு பவுடர் கூட பூச தேவையில்லை. இயற்கை அழகு இவர்களுக்கு எப்பொழுதும் வரப்பிரசாதமாக இறைவன் கொடுத்திருப்பான். முக வசீகரம் கொடுத்திருக்கிறான். இவர்கள் எங்கு சென்றாலும் அண்ணன் முதலாளியாத்தான் இருப்பான் என்பது போல எங்கு சென்றாலும் தன்னுடைய தனித்திறமையால் இந்த உத்திராட நட்சத்திரத்தினுடைய திறமையும் திருவோண நட்சத்திரத்தினுடைய திறமையும் இந்த 2 திறமையும் சேர்ந்து அசோக சக்கரத்தில் 3வது சிங்கம் இருப்பது போல இவர்கள் தன் வாழ்வில் ஒரு சிங்கம் போலவே நடை நடப்பார்கள். சிங்கம் போலவே கர்ஜிப்பார்கள். எங்கும் எந்த இடத்திலும் வணங்காமுடி போல் என்றால் பிடிவாதக்காரன் அல்ல. படிக்க செல்லும் காலத்தில் இருந்தும் தான் தொழில் செய்யும் காலம் வரையிலும் எதிலும் ஒரு பிடிப்போடு வைராகியத்தோடு ஒரு கனவு கண்டால் அதை தினம் உயர்ந்தால் ஒரு நாளில் நிஜமாகும். ஒரு கனவு கண்டால் அந்த கனவை தினமும் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும் என்பது போல எங்கும் எதிலும் நீதி நேர்மையை கொண்டு தன்னுடைய இலக்கை அடைந்தே தீர்வார்கள் இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இவ்வளவு சிறப்பு கொண்ட இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம்தான் மகர ராசி. அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு தன்னுடைய வாழ்வில் 7 வரலாம், அஷ்டமத்து சனி வரலாம், கண்டக சனி வரலாம்,
இன்னும் இதை சுருக்கமாக சொன்னால், இயற்கை கோணங்களில் சுனாமி வந்தாலும் சரி, சூறாவளி வந்தாலும் சரி, பூகம்பம் வந்தாலும் சரி, ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த 3 விஷயத்தை மட்டும் தெரிந்து கொண்டால் தன் வாழ்வில் எப்படிப்பட்ட இன்னல்கள் வந்தாலும் அதை சமாளித்து ஒரு பிரச்சனைக்குள் சிக்கி தவிக்காமல் இந்த 3 விஷயத்தை அனைத்து ராசிக்காரர்களும் ஃபாலோ செய்தால் பஞ்சமில்லா வாழ்க்கை வாழலாம். அதற்காகவே இயற்கை ஜோதிடம் கடுமையாக ஒரு முயற்சி பண்ணி இந்த மக்களுக்கு இந்த ஒரு 3 விஷயத்தை தெள்ளத் தெளிவாக எடுத்து வைக்கிறது. பிறப்பு இறப்பு என்பது நம்ம கையில் கிடையாது. ஆனால் இன்னொரு பிறவை பெற்றெடுக்கக்கூடிய தகுதியை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கான். ஒரு விதி இருப்பதென்றால் அந்த விதியை வெல்வது மதிதான். இறைவன் மனிதனுக்கு விதியால் விதிக்கப்பட்டாலும் மதி என்ற ஒரு சாவியை வைத்து அந்த பெட்டகத்தை திறந்து கொள் என்ற திறமையை கொடுத்திருக்கிறான். அந்த மதியைத்தான் இயற்கை ஜோதிடம் உங்களுக்கு சொல்லித்தரப் போகிறது. ஒரு தனி மனிதன் வாழ்வில் ஒன்று வரம் வாங்கி பிறக்க வேண்டும், அல்லது வரத்தை எப்படி அடைவது என்று இலக்குகளை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சக மனிதனும் தன் வாழ்வில் பஞ்சமில்லா வாழ வேண்டும் என்றால் இந்த 3 விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது விஷயம், ஒரு தனி மனிதனுக்கு தன்னுடைய திருநாமம் சரியாக அமைந்திருக்க வேண்டும். அது எப்படி அமைந்திருக்க வேண்டும் என்றால், தன்னுடைய சுய ஜாதகத்தில் என்ன வரம் வாங்கி பிறந்திருக்கிறோமோ, அதாவது முற்பிறவில் நாம் செய்த நல்லது கெட்டதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஜென்மத்தில் இறைவன் சில அம்சங்களை பொருத்தி லக்னம் என்ற மையப்புள்ளியோடு ராசி கட்டம் என்ற உடல் வாகோடு இறைவன் நம்மை இந்த பூமியில் படைத்திருக்கான். அதில் நட்சத்திர இயக்கங்களை கொண்டு நம் என்ன செயல்களை செயல்பட வைக்கிறான். இறைவன் மிக பெரியவனாக இருக்கிறான். ஆனால் அந்த இறைவன் யார் என்று தெரியாமல் ஒவ்வொருவரும் சொந்தம் கொண்டாடி இதுதான் எங்கள் கடவுள், எங்கள் கடவுள் தான் இந்த வானத்தை பூமியை படைத்தார் என்று அறியா நிலையோடு ஒவ்வொருத்தரும் அதை சொந்தம் கொண்டாடி சண்டை போட்டு மண்டை உடைத்து கொண்டெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இறைவன் என்பது அனைவருக்கும் பொதுவானவர். அந்த தாரக மந்திரத்தை உணரக்கூடியவர்கள் இந்த மகரத்தில் பிறந்தவர்கள். மகரத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் நடுநிலையாக யோசிப்பவர்கள், அனைத்து சமுதாயத்தையும் மதிக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட மகரத்தில் பிறந்தவர்கள் பஞ்சமில்லா வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் உங்களுடைய பிறப்பில் இடம்பெற்ற கிரக நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய திருநாமங்களை நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். ஒன்று உங்களுக்கு சிறு வயதிலே தானாக அமைய வேண்டும், அல்லது உங்களுக்கு விவரம் தெரிந்த பிறகு, அல்லது இந்த பதிவை பார்த்த பிறகாவது உங்களுடைய திருநாமங்கள், உங்களுடைய திருநாமம் என்றால் உங்களுடைய பெயர்கள். ஒருவரின் பெயர் தான் ஒருவருடைய அடையாளம். ஒருவர் இறந்த பிறகும் அது நிலைத்து நிற்கிறது என்றால் அவர் வைத்த பெயர் தான். அப்படிப்பட்ட பெயர்கள் உங்களுடைய கிரக நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நல்ல திருநாமமாக அமைந்திருக்கணும், அல்லது இந்த பதிவு பார்த்த பிறகாவது நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். அதே போல் அந்த திருநாமத்துக்கு அடிஷனலாக இருப்பது உங்களுடைய ஹேண்ட்ரைடு, அதாவது உங்களுடைய சிக்னேச்சர். ஒருவருடைய கையெழுத்து தான் அவருடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கும். ஒரு கையெழுத்தை போடாத இடத்தில் போட்டுவிட்டோம் என்றால் நம்மளுடைய சரித்திரமே தலைகளாக மாறிவிடும். அதே போல் நமக்கு சொத்து வாங்குவதாக இருந்தாலும் சரி, கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒரு வேலைக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, படிக்க செல்வதாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம கையெழுத்து இல்லாமல் நம்ம எந்த நிலையிலும் வாழ முடியாது. ஆக வாழ்க்கைக்கு அடிப்படையானது நம்ம கையெழுத்து. அப்படிப்பட்ட கையெழுத்து எப்படி இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய தலையெழுத்தை உயர்த்துவதாக இருக்க வேண்டும். அதற்கு உங்களுடைய பிறப்பின் கிரக நிலைக்கும் உங்கள் பெயர் அமைந்திருக்கக்கூடிய அலைவரிசை கிரக நிலைக்கும் தகுந்த மாதிரி அந்த கையெழுத்து இருக்க வேண்டும். ஆக ஒருவருடைய திருநாமம் முதலிடம், 2ஆம் இடம் கையெழுத்து, இந்த 3ஆம் இடம் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு பாக்ஸ். பிறப்பு இறப்பு நம்ம கையில் இல்லை என்றாலும் நாம் இன்னொரு பிறவியை பெற்றெடுக்கக்கூடிய தகுதி நம்மளுடைய திருமண வாழ்வில் அமைந்துள்ளது. ஒருவர் ஓடிப்போய் திருமணம் செய்தாலும் சரி, அல்லது அரியணை ஏறி பெரியோர்கள் ஆசீர்வாதத்தாலும் நிச்சயித்து திருமணம் செய்தாலும் சரி, ஆக லவ் மேரேஜாக இருந்தாலும் அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் நீங்கள் எந்த நாட்களில் திருமணம் செய்கிறீர்களோ அந்த நாட்களுக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டங்கள் நகர்ந்து செல்லும். பொதுவாக ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு வேள்வி இருக்கும். இந்த வேள்வி முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். வாரத்தில் 7 நாட்கள் என்றால் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை தான் உறுதியாகும். அப்படி ஞாயிற்றுக்கிழமை என்று எடுத்துக்கொள்ளும் போது அன்றை காலை சூரிய உதயம் முதல் சூரியன் தான் ஆதிக்கம் செலுத்துவார். மீதமுள்ள 8 கிரகங்களும் அதற்கு அடிபணிந்து அன்றைய நாளை பூர்த்தி செய்வார்கள். அதே போல திங்கட்கிழமை அன்று காலை 6 மணி முதல் சந்திர பகவான் ஆதிக்கம் எடுத்துக்கொள்வார். அதைத் தொடர்ந்து மீதி உள்ள 8 கிரகங்களும் அதற்கு அடிபணிந்து அடுத்தடுத்து அவர்கள் டியூட்டியை பார்த்து கொள்வார்கள்.
இப்படியே ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை என்று செவ்வாய் தான் முதலாளியாக இருப்பார் அந்த இடத்தில். புதன்கிழமை என்று புதன் கிரகம்தான் அங்கு முதலாளியாக இருக்கும். வியாழக்கிழமை குரு பகவான் அங்கு முதலாளியாக இருக்கும். வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவான் அன்றைய முதலாளியாக இருப்பார்கள். அதுவே சனிக்கிழமை சனி பகவான் தான் முதலாளியாக இருப்பார். அந்த சனி கிரகத்துக்கு கீழே தான் எல்லாருக்கும் தலைமை கிரகம் சூரிய கிரகமாக இருந்தாலும் அந்த சனிக்கு பிறகுதான் அது செயல்பட வேண்டும். இப்படி ஒரு விளக்குகளையும் இலக்குகளையும் இறைவன் இயற்கையாக படைத்து கொண்டிருக்கிறான். அதுதான் இயற்கை. அந்த இயற்கையில் இருந்து கிடைக்கக்கூடிய பிரபஞ்ச அலையக்கங்கள், இந்த அலையக்கங்களில் அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் இருப்பதை எல்லோரும் அறிவோம். அண்டத்தில் பஞ்சசக்திகள் இருப்பது போல நம்மளுடைய பிண்டம் ஆகிய நம்மளுடைய உடலில் அந்த பஞ்சசக்திகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆக இயற்கைக்கும் நம் உடலுக்கும் நேரடி கனெக்ஷன் இருக்கிறதை நாம் எல்லோரும் அறிவோம். அதை கொண்டுதான் இந்த 3 விஷயங்களையும் ஒவ்வொரு தனி மனிதன் வாழ்விலும் பின்பற்ற வேண்டும். ஒன்று, உங்களுக்கு சிறு வயதில் சரியாக அமைய வேண்டும், அல்லது உங்களுக்கு விவரம் தெரிந்த பிறகு உங்களுடைய திருநாமத்தை சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, உங்களுடைய தலையெழுத்து நிர்ணயிக்கக்கூடிய கையெழுத்தை நீங்கள் சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, உங்களுடைய வாழ்க்கை கட்டத்தை பூர்த்தி செய்யக்கூடிய திருமண வாழ்வை உங்களுடைய கிரக நிலைக்கு ஏற்ப நாட்களை தேர்வு செய்து நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ஒரு ஆண் என்றால் ஒரு ஆண் ஜாதகம் தனியாக இருக்கும், ஒரு பெண் என்றால் ஒரு பெண் ஜாதகம் தனியாக இயங்கிக் கொண்டிருக்கும். அந்த திருமணம் செய்யக்கூடிய தகுதியான நாட்களில் அன்றைய உள்ள கோச்சார நாட்கள், அன்றைய உள்ள கிரக நிலை நாட்கள் என்ன முடிவு செய்கிறதோ அதை தான் இயற்கை ஜோதிடம் மிகவும் ரிஸ்க் எடுத்து இதை கண்டுபிடித்திருக்கிறது. தம்பதியாக வாழக்கூடிய இருவரின் திருமண நாட்கள் பெண்ணுடைய நட்சத்திரமான எண்ணெய் இயக்கங்களுக்கு தகுந்த மாதிரி நாட்களாகவும், ஆணுடைய நட்சத்திரமான எண்ணெய் இயக்கங்களின் நாளாகவும், 2 எண்ணங்களும் ஒரே மாதிரியாக செயல்படக்கூடிய நாட்களை தேர்வு செய்து திருமணம் செய்து வைத்தோம் என்றால் இவர்கள் வாழ்வில் ஏழ்மையாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் ஏற்பட்டு புரிதல் ஏற்பட்டு தன் வாழ்வில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்து அதில் மீதம் செய்து தன் வாழ்வை உயர்த்துவதோடு மற்றவர்களுக்கும் உதவிகரமாக இருப்பார்கள் இந்த தம்பதியர்கள். அப்படி இல்லாமல் இவர்களுக்கு பொத்தம் பொதுவாக காலண்டரில் உள்ள நாட்களோ பஞ்சாங்கத்தில் உள்ள நாட்களோ திருமணம் செய்தோம் என்றால் யூடியூபில் எப்படி இந்த ராசிக்காரர்கள் கோடீஸ்வரனாகிறார்கள் என்று சொல்வது போல அது எல்லோரும் கோடீஸ்வரர் ஆக முடியாது. ஏதோ அந்த நேரத்துக்கு மன திருப்திக்காக கொஞ்ச நேரம் அந்த வேடிக்கை பார்க்குற மாதிரி அந்த வீடியோவை கொஞ்ச நேரம் வாட்ச் பண்ணுவோம். அதன் பிறகு எப்பவும் போல நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு இருப்போம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. வாழ்க்கை என்பது வாழ்வதற்காகத்தான் இறைவன் இயற்கையை அருட்கொடையாக நமக்கு வரப்பிரசாதமாக கொடுத்திருக்கிறான். இயற்கையில் எத்தனையோ கோணங்கள் உண்டு. ஆனால் இந்த 3 விஷய கோணங்களை நீங்கள் சரியாக கையாண்டால் உங்கள் வாழ்வில் பஞ்சம் என்பது இருக்காது, தரித்திரம் என்பது இருக்காது. அது மட்டுமில்லை, இந்த சரியான நாட்களில் திருமணம் செய்வதால் உங்களுக்கு ஊனமுள்ள குழந்தை 100% பிறக்காது. இதை இயற்கை ஜோதிடம் ஆணித்தரமாக ஆய்வு செய்திருக்கிறது. அரிதிலும் அரிது மானிடராய் பிறப்பது அரிது, அதிலும் கூன் குருடு இல்லாமல் பிறப்பது அரிது என்று சொல்லுக்கு தகுந்தாற்போல் வாழ வேண்டும் என்றால் இருவருக்கும் தகுந்த நாட்களில் தான் உங்களுடைய திருமணம் செய்ய வேண்டும். ஏற்கனவே நீங்கள் திருமணம் செய்து வாழ்வில் பல துன்பங்களையும் பல கஷ்டங்களையும் கடனாகி இருக்கக்கூடியவர்கள் கூட உங்களுடைய திருமண நாட்களை நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். இதுக்கு வயது ஒன்றும் தடையில்லை. நீங்கள் 80 வயது கிழவனாக இருந்தாலும் சரி, 90 வயது கிழவனாக இருந்தாலும் சரி, நாளைக்கு மன்னிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இன்று இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டால் உங்களுடைய திருமண நாட்களை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவது. உங்களுடைய திருமண நாட்கள் உங்களுக்கு எதிராக அமைந்து விட்டால், உயிருக்குயிராக காதலித்தவர்கள் கூட ஒரு பெண்ணுக்காக தன்னுடைய வாழ்வை முடித்து கொள்ள சூசைட் பண்ணக்கூடிய நிலையில் இருந்தவர்கள் கூட, அவ்வளோ உயிருக்குயிராக காதலித்தவர்கள் திருமணத்துக்கு அப்புறம் ஒருவர் மீது ஒருவர் கேர் எடுத்துக்கொள்ள முடியாமல் போவது எதனால் என்றால் அந்த திருமண அலையக்கங்கள் உங்களுக்கு எதிராக அமைந்து விட்டால். இன்னும் எக்ஸாக்டாக சொன்னால், ஒரு திருமண நாட்கள் ஒரு தம்பதியருக்கு ஒரு ஆணுக்கு உயர்வாக அந்த நாட்கள் இருந்து அந்த பெண்ணுக்கு சாதகமாக இல்லை என்றால் அன்று முதல் இவர்களுடைய உணர்வு இன்னொருவர் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும். அதனால்தான் காதலிக்கும் போது உயிரே கொடுத்தவர்கள் திருமணத்துக்கு பிறகு தன் உயிரை எடுக்கக்கூடிய நிலையில் மாறிவிடுவார்கள். நம் எண்ண இயக்கங்களை ஆண்டு கொண்டிருப்பது நட்சத்திர வாயிலாக. அதற்கு காரணம்
பொத்தம் பொதுவாக பஞ்சாங்கத்தில் உள்ள நாட்களில் திருமணம் செய்வதால் தான். பஞ்சாங்கத்தை பழிக்கிறேன் என்று நினைத்து விடாதீர்கள். பஞ்சாங்கம் என்பது காலபுருஷ தத்துவப்படி தெய்வ அனுஷ்டங்களுக்காக இந்த பஞ்சாங்கம் தயாரிக்கப்பட்டது. இந்த ஜோதிட நாலேஜ் வளர வளரத்தான் இந்த பஞ்சாங்கத்துடைய தன்மையும் அதனுடைய உள் உணர்வையும் ஒரு சக ஜோதிடர்கள் புரிந்து கொள்ள முடியும். பஞ்சாங்கம் இல்லை என்றால் பஞ்ச அங்கங்களும் இல்லை. பஞ்ச சக்திகளை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியாமல் போய்விடும். பஞ்சாங்கம் என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகும். ஆனால் அதே பஞ்சாங்க நிலைப்படி திருமணம் மட்டும் செய்யக்கூடாது. இதைத்தான் இயற்கை ஜோதிடம் மிக துல்லியமாக துருவி தன்னுடைய நாலேஜை வைத்து தான் கற்ற பாடத்தில் எது சரி எது சரியில்லை என்று, எந்த நிலை மனித வாழ்வுக்கு பாசிட்டிவ் தருகிறது, எந்த நிலை நெகட்டிவ் தருகிறது என்று துல்லியமாக ஆராய்ந்திருக்கிறது. பலருக்கும் இது ஏன் புரியாத புதிராக இருக்கிறது என்றால், இந்த திருமண நாட்களால் 10 வருடம் கழித்து ஒரு விஷயம் நடக்குது என்றால் எப்படி நாம் தெரிந்து கொள்ள முடியும்? அதற்கு மிகுந்த ஆழ்ந்த படிப்பும் தன்னுடைய விடாப்பிடியான லட்சியத்தோடு ஆழ்ந்து ஆராயக்கூடிய அனுபவம் உள்ள ஜோதிடர்களுக்கு இந்த விஷயம் புரியும். அப்படி இருந்தும் எத்தனையோ மகான்கள் இதை எடுத்து உரைத்திருக்கார்கள். அவரவர் நாலேஜுக்கு படியும் அவரவருடைய ஸ்டைல் படியும் எடுத்து உரைத்திருக்கார்கள். ஆனால் என்னதான் எடுத்து உரைத்தாலும் ஒருவன் கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி தான் வாழ வேண்டும் என்று சில விதிகள் எழுதப்பட்டிருக்கும். சில விதிகள் நாய் வாளை நிமித்த முடியாது என்பது போல திருத்த முடியாத தீர்ப்புகளாக இருக்கும். அப்படி திருத்த முடியாத தீர்ப்புகள் உள்ளவர்கள் இந்த பதிவை பார்த்தாலும் அசால்ட்டாக ஒரு விரலில் தள்ளி கொண்டு அடுத்த பதிவை பார்க்க போய்விடுவார்கள். ஆனால் யாருக்கெல்லாம் விதி மாற்றப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்கள் இந்த பதிவை கடைசி வரை பார்த்து மற்றவர்களுக்கும் ஷேர் செய்வார்கள். ஏனென்றால் தன்னை போல பிறரை எண்ணக்கூடியவர்கள் இந்த மகரத்தில் பிறந்தவர்கள். தான் எவ்வளவுதான் அடிப்படையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து முதலாளி ஸ்டேஜே ஆனாலும் கூட தான் இருந்து வந்த பாதையை மறக்காமல் தன் சக தொழிலாளியோடு ஒன்னா சேர்ந்து சாப்பிடக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட உன்னதம் குணம் கொண்ட மகரத்தில் பிறந்தவர்கள் பஞ்சமில்லா வாழ்வை வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு இயற்கை ஜோதிடம் உங்களுக்காக இந்த 3 விஷயத்தை எடுத்து உரைத்திருக்கிறது. உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் சுயஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய திருநாமங்கள் அமைந்திருக்கிறதா, உங்களுடைய கையெழுத்து அமைந்திருக்கிறதா, ஏற்கனவே திருமணமானவர்கள் உங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படி அமைந்திருக்கிறதா என்று பார்த்து உண்மை உழைப்பு உயர்வு என்ற தாரக மந்திர சொந்தக்காரரான மகர ராசியில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் அனைவருக்கும் மீண்டும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.